புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க, அந்த அம்மன் சன்னதிக்கு போங்க. அம்மன் சன்னதிக்கு போயிட்டு அரளிப்பூ சரம் வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை அப்படின்னா அந்த மல்லிகை சரம் வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து நீங்கள் அந்த மலரை சாற்றி விட்டு குங்குமம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. குங்குமம் வாங்கிட்டு போய் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த குங்குமத்தை வந்து டெய்லி, அதாவது குங்கும அர்ச்சனை பண்ணி வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு டெய்லி அதை வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க. மிக மிக சிறப்பு. இது மாதிரியான வழிபாடு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே விலகும். இந்த வாரத்தில் 20, 21, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே வெற்றிகளை பார்க்கலாம். 2 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். பூசம் நட்சத்திரக்காரர்களை வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ மாலை வாங்கி போடலாம். இல்லைன்னா வந்து அரளிப்பூ சரம், மல்லிகை சரம், இப்படி உங்களுடைய மனசுக்கு பிடித்த எந்த பூவாக இருந்தாலும் சரிதாங்க, வாங்கி போட்டு முருகப்பெருமானுக்கு வந்து 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. முருகப்பெருமான் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. எந்த நாளில் வேணாலும் போகலாங்க. நீங்கள் இந்த வாரத்தில் இந்த வழிபாட்டின் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவுகள் நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மனப்பிணக்குகள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அனைத்துமே தீரும். இந்த வாரத்தில் 19, 21, 22, 23 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த வாரத்தில் 9 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ராமதூதனான ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேய பெருமான் வழிபாட்டின் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கு போங்க, துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வசதி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வடமாலையே வந்து சாப்பிட்ருங்கள் ஆஞ்சநேயருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமம் வாங்கிட்டு போங்க. குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து நம்ம தொழில் பண்ணுற இடம், வியாபார ஸ்தலங்கள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வீட்லேயும் கூட வச்சுக்கலாம், சரிங்களா? வச்சுக்கிட்டு தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போங்க. அப்புறம் பாருங்கள், உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துக்கிட்டே இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் 20, 22, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 4 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.